is the lover, Allah. Who is Ar-Rahman, Allah. Who is Al-Mannan. La ilaha illallah Muhammadur Rasulullah. Ta'ala fi kalamihil qadim al-furqanil majid. Fa'udhu billahi minash shaitanir rajim bi fadli bismillahir rahmanir rahim. Wa atimmul hajja wal umrata lillah. Wa qala nabiyuna sallallahu alayhi wa sallam, man arada al-hajja falyu'ajjil aw kama qala Rasulullah sallallahu alayhi wa sallam. Sadaqallahu al-aliyyul azim wa sadaqa rasuluhu an-nabiyyul kareem wa nahnu ala dhalika minashahidin wa shakirin walhamdulillahi rabbil alamin. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகநாயகனாம் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சலாத்தும் சலாமும் யாரை படைக்காவிட்டால் இவ்வுலகத்தையே படைக்க மாட்டேன் என்று சொன்னானோ அத்தகைய எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வழியை நழுவாது தழுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இவ்வருடம் உலகம் முழுக்க புனித இஸ்லாத்தினுடைய 5ஆம் கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சென்றிருக்கின்ற அத்துணை ஹாஜிமார்கள் மீதும் குறிப்பாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். புனிதமிகு இந்த மாதத்தின் பர்க்கத்தினால், இறையில்லமாம் திரு காபாவின் பர்க்கத்தினாலும், இறுதித்தரம் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பர்க்கத்தினாலும், இறையில்லாமாம் திரு காபாவையும் இறுதித்தரம் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலாவையும் திரும்பவும் திரும்பவும் கண்டுகளிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா புனிதமிகு இந்த மாதத்தின் பொருட்டால் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற திரு கலிமாவின் படி வாழ்ந்து அந்த கலிமாவை மொழிந்த வண்ணம் மரணித்து நாளை மறுமை நாளிலே முஸ்லிம்களோடு, முஃமின்களோடு, நபிமார்களோடு, ஷுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு எழுப்பப்படுகின்ற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. அன்பிற்குரிய இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கின்ற நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான முகமன் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜு என்பது இஸ்லாத்தினுடைய 5ஆம் மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. ஒரு மனிதன் இறைவனுக்கு மத்தியிலே தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி உண்டான உச்சகட்டம்தான் இந்த ஹஜ்ஜு என்பது. முதலிலே தொழுகை என்பது ஒரு மனிதன் அல்லாஹ்வை காதல் கொள்ளும் பொழுது, பிரியம் நேசம் கொள்ளும் பொழுது, அவன் அல்லாஹு தாலாவை நினைத்து பார்த்து ஒரு நாளைக்கு 5 முறையிலே தொழுவதின் மூலமாக அல்லாஹு தாலாவின் இடத்திலே தன்னுடைய காதலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றான். இந்த உலகத்தில் கூட காதலர்கள் கூட அப்படித்தானே. ஒருவரை நேசம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதிகமாக அவருடைய பெயரை உச்சரிப்பது காதலுடைய பழக்கம். எனவே அந்த அடிப்படையிலே 5 நேர தொழுகையின் மூலமாக ஒவ்வொரு நாளும் 5 தடவை அல்லாஹு தஆலாவுடைய திருநாமங்களை உச்சரித்து அவனுடைய காதலை அவன் பகிர்ந்து கொண்டிருக்கிறான். இரண்டாவதாக காதலினுடைய 2வது உச்சகட்டம் என்னவென்று சொன்னால் காதலியை நினைத்து பசியில் இருப்பது. எனவே 3வது கடமையான இஸ்லாத்தினுடைய 3வது கடமையான நோன்பு என்பது அல்லாஹு தஆலா மேல் நாம் வைத்த அந்த காதலினுடைய உச்சகட்டமாக போய் மேலும் அல்லாஹ்வை நினைப்பதை காட்டிலும் பசியோடு இருக்கின்றோம். 3வது அவர்களுக்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யலாம் என்று சொல்கின்ற காதலிக்காக வேண்டி தியாகம் செய்வதற்காக வேண்டி இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய காசு பணங்களை செலவு செய்வதை போன்று அல்லாஹ்விடத்தில் நாம் கொண்டிருக்கின்ற அந்த காதலை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி 4வது கடமையான ஜகாத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். 5வது கடமையான இந்த ஹஜ்ஜு என்பது எல்லாவற்றையும் காதலுடைய உச்சகட்டமாக போய் அவனை நினைத்து பார்ப்பது, அவனுக்காக வேண்டி பசியாக இருப்பது, அவனுக்காக வேண்டி எல்லா விதமான பொருட்செல்வங்களையும் செலவு செய்வது, இதற்கெல்லாம் மேல் ஹஜ் என்று சொல்கின்ற அந்த கடமை செய்வதன் மூலமாக எல்லாவற்றையும் சேர்த்து யா அல்லாஹ் நீ தான் எனக்கு வேணும் என்று இறைவனுடைய அந்த சன்னிதானத்திலே போய் மன்றாடுவது தான் இந்த காதலுடைய உச்சகட்டம் தான் இந்த ஹஜ் என்பது. எனவே இன்றைய தினத்திலே நாம் ஹஜ்ஜை பற்றியும் ஹாஜிகளுக்கு அல்லாஹு தஆலா என்ன சிறப்புகளை தரப்போகிறான் என்ற ஒரு சில விஷயங்களை இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹாஜிகளுக்கு அல்லாஹு தஆலா அதிகமான நிஅமத்துகளையும் அதிகமான சிறப்புகளையும் அல்லாஹு தஆலா தருகிறான். அது தருவதற்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய காரணங்கள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தங்களையே அவர்கள் தியாகம் செய்து அல்லாஹுக்காக வேண்டி முழுமையாக வந்து அந்த ஹஜ் என்று சொல்கின்ற அந்த காரியங்கள் செய்வதன் மூலமாக அர்ப்பணிக்கிறார்கள். மேலும் ஏன் இந்த ஹாஜிகளுக்கு அல்லாஹு தஆலா இவ்வளவு சிறப்புகளை தர வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும், ஈமானை புதுப்பிக்கின்ற, ஈமானை பலப்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம்தான் இந்த ஹஜ் என்பது.
எனவே ஈமான் என்றால் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஈமான் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கு உலகத்திலே கோடான கோடி மனிதர்கள் அல்லாஹ் தஆலாவை நம்பிக்கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறார்களே, முஃமின்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஈமான் என்பது பெயரளவிலே அப்துல் ரஹ்மான், அப்துல் காதர், அப்துல் ரஹீம் என்று சொல்வது, பெயர் வைத்துக் கொள்வது ஈமான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய பழக்கம் கொண்டவர்கள். அதற்குத்தான் அவருடைய பெயர் கூட கலீமுல்லா, அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடியவர் என்ற பெயரை பெற்றவர்கள். இப்படி அல்லாஹ்விடத்தில் பல முறை பேசக்கூடிய ஒரு பாக்கியம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்தது. அப்படி ஒரு முறை மூசா நபி அவர்கள் அல்லாஹு தாலாவை காண்பதற்காக வேண்டி, அல்லாஹை பேசுவதற்காக வேண்டி, அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்காக வேண்டி செல்லும் பொழுது இடையிலே ஒரு அருவருப்பாக நாம் கருதுகின்ற ஒரு பிராணி, அதாவது ஹின்சீர் என்று என்கின்ற பன்றி என்று என்கின்ற அந்த பிராணி மூசா நபியை சந்தித்து ஒரு வேண்டுகோளை வைக்கிறது. மூசா நபி அவர்களை, நீங்கள் அல்லாஹு தாலாவை பார்த்து பேசக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றவர்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பேசும்பொழுது எனக்காக வேண்டி ஒரு வேண்டுகோளை நீங்கள் வையுங்கள். என்ன வேண்டுகோள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த பன்றி சொல்கிறது, இந்த உலகத்திலேயே படைப்பினங்களிலே மிக கேவலமான அருவருப்பான படைப்பினமாகிய பன்றியாகிய நான் இந்த உலகத்திலே மிக உயர்தரமான படைப்பாகிய மனிதனாக முஃமினாக மாற வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள், அல்லாஹு தாலா கபூலாக்கி தரக்கூடும் என்று சொல்லும் பொழுது மூசா நபி அவர்கள், சரி நீ சொன்ன இந்த வேண்டுகோளை அல்லாஹ்விடத்தில் நாம் எடுத்து வைக்கிறோம் என்று செல்கிறார்கள். சென்று அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார்கள். பேசிவிட்டு வரும்பொழுது கடைசியாக இந்த பன்றி சொன்னது ஞாபகம் வருகிறது. ஞாபகம் வந்தவுடன் அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், வரும் வழியிலே ஒரு பன்றி என்னை சந்தித்து என்னிடத்தில் சொன்ன வார்த்தைகள், இந்த உலகத்திலேயே அருவருப்பான படைப்பினமாகிய பன்றியாகிய நான் இந்த உலகத்திலே உயர்தரமான உன்னதமான படைப்பாகிய மனித படைப்பாக மாற வேண்டும், முஃமினாக மாற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தது. யா அல்லாஹ், நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலா சொன்னான், சரி உங்களுடைய இந்த வேண்டுகோளையும் அந்த பன்றியினுடைய வேண்டுகோளையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த பன்றியிடத்தில் நீங்கள் போய் சொல்லுங்கள், மனிதனாக அந்த பன்றியை மாற்றி விடுகிறோம். ஆனால் ஒரு நிபந்தனை, மனிதனாக மட்டும்தான் மாற்றுவோமே தவிர அந்த மனிதனுக்கு ஈமானுடைய பாக்கியத்தை, அல்லாஹு தாலாவை ஏற்றுக்கொண்ட, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஏற்றுக்கொண்ட, மலக்குமார்களை நம்பிக்கை கொண்ட இந்த ஈமானுடைய பாக்கியத்தை நாம் அந்த பன்றிக்கு தர மாட்டோம், மனிதனாக மாற்றி விடுவோம், ஈமான் கிடையாது என்பதை நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மூசா நபி அவர்களும் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைத்து விட்டது. ஏனென்று சொன்னால் பன்றியாக வாழ்வதை விட மனிதனாக வாழ்வது மேல்தானே. எனவே தாங்கள் வைத்த அந்த கோரிக்கை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டான் என்ற அடிப்படையிலே அந்த பன்றியிடத்தில் வந்து மூசா நபி அவர்கள் சொன்னார்கள், பன்றியே ரொம்பவும் சந்தோஷம், அல்லாஹு தஆலா உன்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டான். படைப்பினங்களிலே அருவருப்பான படைப்பினமாகிய உன்னை அல்லாஹு தஆலா படைப்பினங்களிலே சிறந்த படைப்பினமாகிய மனிதனாக உன்னை மாற்றப் போகிறான் என்று அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டான். ஆனால் ஒரு நிபந்தனை, நீ மனிதனாக மாறுவாயே தவிர உனக்கு ஈமானுடைய பாக்கியம் கிடைக்காது என்று அந்த பன்றி இடத்திலே மூசா நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது பன்றி சொன்ன வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். பன்றி சொன்ன வார்த்தைகள் தான் நமக்கு மிக முக்கியமான விஷயம். ஈமான் என்பதை விளங்குவதற்கு இந்த பன்றியினுடைய வார்த்தைகள் முக்கியம். அந்த பன்றி சொல்கிறது, மூசா நபி அவர்களே, இந்த உலகத்திலே நான் மனிதனாக இருந்து ஈமான் இல்லாமல் இருப்பதை விட இந்த பன்றியாகவே வாழ்ந்து பன்றியாக மரணிப்பது எனக்கு மேல். நான் பன்றியாகவே இருந்து கொள்கிறேன். எனக்கு ஈமான் இல்லாமல் ஒரு மனிதனாக ஆகுவது என்பது எனக்கு எந்த விதமான தேவையும் இல்லை என்று சொல்லிவிடுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே நாம் எப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்கள் என்று சொன்னால், ஈமான் இருக்கிறதே சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஈமானை புதுப்பிப்பதற்காக வேண்டி, ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி செல்கின்ற ஒரு உன்னதமான காரியம்தான் இந்த ஹஜ் என்பது. எனவே ஈமானை பலப்படுத்தக்கூடிய அந்த ஹாஜிமார்களுக்கு அல்லாஹு தஆலா பலவிதமான நியாமத்துகளை இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா தரக்கூடியவனாக இருக்கிறான். அதே போன்று அந்த ஹஜ்ஜிலே எதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இதை தருகிறான் என்று சொன்னால், அந்த மனிதர்கள் தங்களுடைய அடிமைத்தனத்தை இந்த ஹஜ்ஜின் மூலமாக வெளிப்படுத்துகிறார்கள். ஹாஜிகளுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் பல சிறப்புகளை தருகிறானே, அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த ஹாஜிகள் ஹஜ்ஜிலே செல்வதன் மூலமாக தங்களுடைய அடிமைத்தனத்தை, உபூதியத் என்று சொல்கின்ற அடிமைத்தனத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். எப்படி வெளிப்படுத்துகிறார்கள்? அல்லாஹு தஆலாவுக்கு இஸ்லாமிய பெயர்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான பெயர்கள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹு தஆலாவுக்கு முதலிலே பிடித்த ஒரு பெயர் என்னவென்று சொன்னால் அப்துல்லாங்கிற பெயர் தான் அல்லாஹுக்கு பிடிக்கும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அஹப்புல் அஸ்மா இலல்லாஹி தஆலா அப்துல்லா, அல்லாஹுக்கு பிடித்த மிக பிரியமான பேர். எத்தனையோ பேர் நாம் இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு வச்சுக்கிறோம்.
ஆனால் அல்லாஹுக்கு தாலாவுக்கு பிடிச்ச பேர் நம்ம விளங்கிக்கணும். அப்துல்லாங்கிற பேர் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் காரணம் என்ன? அதனுடைய அர்த்தம் தான் காரணம். அர்த்தம் என்னவென்று சொன்னால் அப்துல்லா என்றால் அல்லாஹுடைய அடிமை என்ற அர்த்தம். அல்லாஹு தாலாவுக்கு ஒரு மனிதன் எப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இருப்பது என்பது அல்லாஹுக்கு விருப்பமில்லை. அவன் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் தனக்கு அடிமையாக இருக்கிறான் என்பதை மட்டும்தான் அல்லாஹு தாலா பார்க்கிறான். அதனால் தான் மிஅராஜினுடைய வசனம் குர்ஆனிலே வரும் பொழுது அல்லாஹு தாலா சொல்கிறானே, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, அல்லாஹு தாலா பரிசுத்தமாகிவிட்டான். எப்படிப்பட்ட ரப்பு என்று சொன்னால் அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடிமையை இரவிலே அழைத்து சென்றான். தன்னுடைய அடிமை என்று சொல்லுவது யார் என்று சொன்னால் முஃபஸ்ஸீர்கள் சொல்கிறார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா அடிமை என்று சொல்கிறான். அங்கே நேரடியாக சுப்ஹானல்லதி அஸ்ரா பி முஹம்மதின் அப்படிங்கிற நேரடியான வார்த்தையை அல்லாஹு தஆலா உபயோகப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அல்லாஹு தஆலா வெறும் பி அப்திஹி என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினான். காரணம் என்று சொன்னால் அடிமைத்தனத்தை உச்சரிக்கக்கூடிய அடிமைத்தனம் என்ற பொருளை கொண்ட அந்த அப்து என்ற வார்த்தை அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் பிடிக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, ஹஜ் செய்வதன் மூலமாக ஹாஜிகளுக்கு சிறப்பு கிடைக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் அந்த ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு சென்று தங்களுடைய அடிமைத்தனத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மக்கமா நகரத்துக்கு செல்லும் பொழுது அது வரைக்கும் ஒட்டகத்திலே வந்தவர்கள் மக்கமா நகர் வந்தவுடன் ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி விட்டார்கள். இறங்கி விடும் பொழுது சஹாக்கள் அவருடைய தோழர்கள் கேட்கிறார்கள், மாலிக் இப்னு தீனார் அவர்களே, இதுவரைக்கும் ஒட்டகத்தில் வந்தார்கள், மக்காவுக்கு வந்த பிறகு ஒட்டகத்தை விட்டு இறங்கி விட்டீர்களே, காரணம் என்னவென்று கேட்கும் பொழுது மாலிக் இப்னு தீனார் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தாலாவை காண்பதற்காக வேண்டி அல்லாஹுவினுடைய இறை இல்லத்தை தரிசிப்பதற்காக நான் சென்று கொண்டிருக்கிறேன். செல்லும் பொழுது ஒட்டகத்திலே உட்கார்ந்து பெருமையாக செல்லக்கூடாது, ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி பணிவாகத்தான் செல்ல வேண்டும். இப்படி சென்றால்தான் அல்லாஹு தாலாவுக்கு பிடிக்கும் என்று சொன்னார்கள். அது உண்மைதான், அது உண்மையான விஷயம். ஹஜ்ஜுக்கு செல்கின்ற ஒவ்வொரு ஹாஜிமார்களும் அங்கே சென்று பெருமையை வெளிப்படுத்தக்கூடாது, தங்களுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ஹாஜிமார்கள் அல்லாஹுக்காக வேண்டி அந்த கஅபத்துல்லாவை வலம் வரும்பொழுது சுற்றி வரும்பொழுது தங்களுடைய ஆடை கூட எந்த விதத்திலும் தையல்பட்ட ஆடையாக இருந்துவிடக்கூடாது, தைக்காத ஆடையை உடுத்தி கொண்டவர்கள் வர வேண்டும் என்று சொல்கிறார்களே, இது அனைத்துமே ஒரு மனிதன் தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்த விஷயங்கள் தான். எனவே அன்புக்குரியவர்களே, ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது நல்ல மனதோடு நல்ல நியத்தோடு செல்ல வேண்டும். இன்றைக்கு பல பேர் ஏதோ இந்த உலகத்தில் சம்பாரிச்சிட்டோமே, 1 கோடி ரூபா காசு இருக்குது. இப்போ மொஹல்லாவில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க, இதோ 1 கோடி ரூபா சம்பாரிச்சிட்டாரு, 2 கோடி ரூபா சம்பாரிச்சிட்டாரு, எல்லா சொத்து சுகமும் இருக்குது, எல்லாமே இருக்குது, இன்னும் ஹஜ்ஜுக்கு போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேவலமாக பேசுறதுக்காக வேண்டி ஏதோ ஒரு 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணிட்டு ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடுது. விருப்பம் கிடையாது, ஹஜ்ஜுக்கு போகணுங்கிற விருப்பம் இல்லாமல் ஏனோ தானம் என்று ஹஜ்ஜுக்கு போகுவது, இதை அல்லாஹு தஆலா விரும்பவில்லை. அன்புக்குரியவர்களே, மலேசியாவிலே என்னுடைய உஸ்தாத் எனக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத் அவர்கள் சொன்னார்கள், மலேசியாவிலே ஒரு தம்பதிகள், அந்த தம்பதி மனைவியாகப்பட்டவர் அல்லாஹ்விடத்திலே ரொம்பவும் இபாதத் செய்யக்கூடிய வணக்கசாலியான ஒரு பெண். அவருடைய கணவர் தொழுகை என்பது சுத்தமே அறவே இல்லாத, ஈமானை பற்றி விளக்கம் இல்லாமல் இஸ்லாத்தை பற்றி விளக்கம் இல்லாத ஒரு கணவர். கணவருக்கு ஈமான் இஸ்லாத்தை பற்றி விளக்கம் இல்லை, ஆர்வம் இல்லை, அதை இபாதத்தும் அவரிடத்தில் இல்லை. மனைவியிடத்தில் அல்லாஹு தஆலா அதிகமான இபாதத்தை கொடுத்திருந்தான். அவருக்கு ஒரு ஆசை, என்ன ஆசை? ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை. இப்பொழுது ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு மசாலாவை, ஒரு மார்க்கத்தினுடைய விளக்கத்தை நாம் விளங்க வேண்டும். ஒரு பெண் தனியாக ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. ஒன்று, அவரை பெற்றெடுத்த தந்தை அவரோடு இருக்க வேண்டும். ஒரு கணவன், அதாவது ஒரு ஆண் துணை ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டும். அது தந்தையாக இருக்கலாம், அப்படி இல்லை என்று சொன்னால் சிறிய தந்தை பெரிய தந்தையாக இருக்கலாம், அல்லது தன்னுடைய தாயோடு பிறந்த தன்னுடைய மாமன்மார்களாக இருக்கலாம், அப்படி இல்லை என்று சொன்னால் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருக்கலாம், தன்னுடைய சகோதரர்களாக இருக்கலாம். இப்படி மஹரமானவர்களோடு தான் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியும். இப்போது ஹஜ்ஜுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கூட யாருமே கிடையாது, கணவன் மட்டும்தான் இருக்கிறார். இப்போ அந்த கணவன் இடத்துல போய் அந்த மனைவியாகப்பட்டவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி ஹஜ்ஜுக்கு போகணும், ஹஜ்ஜுக்கு ஒரு பெண் போக வேணும்னு சொன்னோம்னாக்கா யாராவது ஒரு நெருங்கிய உறவினரோடு தான் போகணும், மஹரமான ஆண்களோடு தான் போகணும். எனவே நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் எனக்காக வேண்டி வாங்க, நீங்கள் வந்தால் தான் எனக்கு ஹஜ்ஜுக்கு அப்ளிகேஷனை ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லும் பொழுது இவருக்கு பிடிக்கல. சரி, மனைவி சும்மா சும்மா சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு மனைவிக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்யக்கூடிய, இவருக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய எண்ணம் இல்லை, மனைவிக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி இவர் செல்கிறார். அல்லாஹு தஆலா பாருங்கள், எப்படி இவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி மலேசியாவிலிருந்து ஏர்போர்ட்டுக்கு போய் ஏரோப்ளைனில் ஏறி உட்கார்றார், ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்றார்.
உட்கார்ந்த உடனே அந்த ஃப்ளைட் கொஞ்சமாக மேலே ஏறுது. ஏறும்பொழுது இவருடைய உடல்நிலை ஒரு மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துது. அந்த ஃப்ளைட்டில் வந்து ஏசி ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஏசியினுடைய அந்த சீதோசனம் இவரால் உட்கொள்ளவில்லை. இவருடைய உடம்பு சரியில்லாமல் போயிடுது. கரெக்டாக சவுதி அரேபியாவுக்கு சென்று ஜித்தாவில் இறங்கும் பொழுது இவருடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டவராக ஆகிவிடுகிறார். கரெக்டாக சரியான முறையில் அந்த ஜித்தாவிலே ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்குறாரு. இறங்கும் பொழுது நோயாளியாக ஸ்ட்ரக்சரில் இறக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணோடனே மனைவி என்ன செய்கிறாங்க, ஒரு பக்கம் ஹஜ்ஜுக்காக வேண்டி கணவனுடைய உடல்நலம் சரியாகி அவர் வரட்டும் என்பதற்காக வேண்டி அங்கே ஹாஸ்பிட்டலில் நர்ஸுகளோடு அவர் எப்படியாவது தங்களுடைய உடல்நலத்தை அவர் சரி செய்து கொள்ளட்டும் என்று மனைவி ஹஜ்ஜுக்கு சென்று விடுகிறார்கள். 40 நாட்கள் ஹஜ்ஜுடைய காரியங்களை மிக அழகான முறையில் தங்களுடைய மனைவி அந்த பெண்மணி செய்து முடிக்கிறார். செய்து முடித்து விட்ட பிறகு சரியாக 40 நாட்கள் முடிகிறது. ஊருக்கு செல்ல வேண்டும் என்று வரும்பொழுது சரியாக 40ஆம் நாள் ஃப்ளைட் ஏறுவதற்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பதாக அந்த கணவனுடைய உடல் நலம் எப்படி முன்பிருந்ததோ அதே போன்று மாறிவிடுகிறது. சரியாக ஃப்ளைட்டு பக்கத்தில் கொண்டு போகிறாங்க. அவர் அப்படியே தூக்கி ஸ்ட்ரெச்சரில் வைக்கிறாங்க. அவர் உடல்நலம் சரியாக ஆகிறார். யோசிச்சு பாருங்க, இவருக்கு ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது தன்னுடைய மனைவிக்காக வேண்டிய ஹஜ்ஜுக்கு போகிறாரு. தனக்கு ஹஜ்ஜு செய்யணுங்கிற எண்ணம் இவருக்கு கிடையாது. அல்லாஹு தஆலா என்ன பண்ணிட்டான், தன்னுடைய புனித மக்கமா நகரத்தில் இவருடைய கால் கூட பதியக்கூடாது என்பதற்காக வேண்டி ஃப்ளைட்டை விட்டு கீழே இறங்கும்பொழுது ஸ்ட்ரக்சரில் இறக்கி ஃப்ளைட்லேருந்து மறுபடியும் 40 நாள் கழித்து போகும்பொழுதும் அதே ஸ்ட்ரக்சரில் ஏற்றி அனுப்பிட்டான். ஒரு நாள் அங்கே போய் ஒரு அல்லாஹ்ங்கிற வார்த்தை கூட அந்த 40 நாட்களில் சொல்ல முடியவில்லை. ஒரு நேரம் தொழுக முடியவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவினுடைய ஜியாரத் அவருக்கு கிடைக்கவில்லை. கஅபாவினுடைய தவாஃபினுடைய பாக்கியம் கிடைக்கவில்லை. பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய பாக்கியத்தை கூட அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. எனவே அன்புக்குரியவர்களே, ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது நம்முடைய மனநிலையை சரியான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அங்கே செல்லும் பொழுது மற்றவர்கள் சொல்கிறார்கள், நாம் பணக்காரராக இருக்கிறோம், செல்வத்தை சம்பாதித்து விட்டோம், இனியும் ஹஜ்ஜுக்கு போகாமல் இருந்தால் நம்முடைய பக்கத்து விட்டார்கள், நம்முடைய முஹல்லா மக்கள் நம்மை பார்த்து கேவலமாக பேசி விடுவார்கள் என்பதற்காக வேண்டியெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்று விடக்கூடாது. அப்படி சென்றோம் என்று சொன்னால் நாம் ஹஜ்ஜு செய்திருந்தாலும் அதன் மூலமாக எந்த பலனும் நமக்கு கிடைக்காது என்பதை நாம் வெளியே கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, ஹஜ் என்பது நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகின்ற, நம்முடைய ஈமானை புதுப்பிக்கின்ற, நம்முடைய ஈமானை பலப்படுத்துகின்ற மிக உன்னதமான ஒரு அமல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே ஹாஜிமார்களுக்கு அல்லாஹு தஆலா என்னென்ன பலன்களை தருகிறான் என்ற ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, முதலாவது விஷயம், அல் ஹஜ்ஜு யஹ்திமு மா கான கப்லஹு. ஒரு மனிதன் ஹஜ் செய்வதன் மூலமாக அவன் எந்த வயதில் ஹஜ்ஜு செய்தாலும் அதற்கு முன்னால், உதாரணமாக 60 வயசில் ஒருவர் ஹஜ்ஜு செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு முன்னால் வாழ்ந்த 59 வருடங்களும் தான் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹு தஆலா அழித்து விடுகிறான் என்பது ஹாஜிகளுக்கு அல்லாஹு தஆலா தருகின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். பொதுவாகவே இந்த உலகத்திலே ஒரு அமல் இருக்கிறது. சுபுஹ் தொழுகிறாரு, தொழுதுட்டு லொஹர் தொழுகை தொழுதாருன்னு சொன்னோம்னாக்கா இந்த இடப்பட்ட நேரத்தில் அவர் செய்த எல்லா பாவங்களும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். அதே போன்று லொஹர் தொழுகை தொழுதவர் அசர் தொழுகை தொழுது விட்டார் என்று சொன்னால் அதற்கு மத்தியில் உண்டான பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். ஒரு ஜும்ஆவுடைய தொழுகை தொழுகிறார், அடுத்த ஜும்ஆவுடைய தொழுகை தொழுகும் பொழுது இரண்டுக்கும் மத்தியில் உண்டான பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். ஆனால் ஹஜ் என்பது ஒரே ஒரு முறை செய்வதன் மூலமாக அவர் பிறந்ததிலிருந்து அவர் ஹஜ் செய்த வரைக்கும் இந்த உலகத்தில் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். இது முதல் நியாமத்தாக அந்த ஹாஜிமார்களுக்கு அல்லாஹு தஆலா தருகிறான். அதே போன்று இரண்டாவது, ஹாஜிமார்கள் ஜிஹாதுக்கு செல்கின்ற, அல்லாஹுடைய பாதையிலே போர் செய்வதற்காக செல்கிறார்களே, அப்படிப்பட்ட போராளிகளுக்கு என்ன நன்மை அல்லாஹு தஆலா தருகிறானோ அந்த நன்மையை ஹாஜிமார்களுக்கு தருகிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து ஒரு சஹாபி சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹுடைய பாதையிலே சென்று போர் செய்ய வேண்டும், அந்த போரிலே நான் மரணித்து அல்லாஹுடைய பாதையிலே மரணமானவன், ஷஹீதானவன் என்ற பெயரை நான் பெற வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபி அவர்களே, நீங்கள் போருக்கு செல்ல வேண்டாம், அதற்கு பகரமாக ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள். ஹஜ்ஜுக்கு செல்வதன் மூலமாக உங்களுக்கு போருக்கு சென்ற அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். எனவே ஹாஜிகளுக்கு ஹஜ்ஜு செய்வதன் மூலமாக இரண்டாவது பாக்கியம் கிடைக்கிறது. போர் செய்தால் என்ன நன்மையோ என்ன பாக்கியமோ அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா போர் செய்யாமல் ஹஜ்ஜு செய்வதன் மூலமாக தருகிறான். மூன்றாவது விஷயம், அல் ஹுஜ்ஜாஜு வல் உம்மாரு வஃப்துல்லா வஃபி ரிவாயத்தின் லைஃபுல்லா. அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மாரு, ஹஜ்ஜு செய்பவர்களும் உம்ரா செய்பவர்களும் வஃப்துல்லா, அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார்கள், லைஃபுல்லா, அல்லாஹுடைய விருந்தினராக இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஹஜ்ஜுக்கு சென்ற ஹாஜிமாரிடத்தில் நாம்
கேட்டு தெரிந்து கொள்கிறோம். அந்த மக்கமா நகரத்திலே அவர்களுக்கு எப்படிப்பட்ட உபசரிப்புகள் அங்கே நடக்கிறது, எப்படிப்பட்ட ஆனந்தமான வாழ்க்கையை அந்த 40 நாட்கள் அவர்கள் வாழ்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா வருகின்ற அந்த ஹாஜியை தன்னுடைய விருந்தினராக அழைத்து வருகிறான். தன்னுடைய அல்லாஹுடைய விருந்தினராக போகின்ற நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் இருக்கிறது. அல்லாஹுடைய விருந்தினர் என்ற ஒரு பெயரை, அல்லாஹுடைய பிரியம் யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு அல்லாஹு தஆலா விருந்து கொடுப்பான். எனவே ஹாஜிமார்கள் அல்லாஹுடைய பிரியத்தை பெற்றவர்கள், அல்லாஹுடைய விருந்தாளிகள் என்ற ஒரு பெயரையும் இதன் மூலமாக அவர்கள் பெறுகிறார்கள். 4வது அல் ஹுஜ்ஜாஜு முஜாபத்து தாவா, ஹாஜிகள் ஹஜ்ஜி செய்கின்ற ஹாஜிமார்கள் தாங்கள் செய்கின்ற துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஆகிறார்கள். அதாவது மற்றவர்களுக்கு அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம், துவா செஞ்சால் அல்லாஹு தஆலா கபூல் செய்வான். ஆனால் செய்யலாம், செய்யாமலும் போகலாம். ஆனால் ஹாஜிமார்கள் எப்பொழுது ஹஜ்ஜை செய்து விடுகிறார்களோ, அங்கே சென்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கேட்கிறார்களோ, கண்டிப்பாக அல்லாஹு தஆலா அவருடைய துவாவை கபூல் செய்வான் என்பது இதுவும் ஹாஜிமார்கள் அல்லாஹு தஆலா தருகின்ற ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே போன்று அந்நஃபகத்து ஃபில் ஹஜ்ஜி கன் நஃபகத்தி ஃபீ சபீலில்லாஹ், எவர் ஒருவர் ஹஜ்ஜிலே தனக்காக வேண்டி செலவு செய்கிறாரோ அது எப்படிப்பட்ட செலவு என்று சொன்னால், அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்தால் என்ன நன்மையோ அப்படிப்பட்ட நன்மை அல்லாஹு தஆலா ஹஜ்ஜிலே செலவு செய்வதன் மூலமாக தருகிறான். அல்லாஹுடைய பாதையிலே ஒருவர் ஒரு வெள்ளிக்காசை, ஒரு திர்ஹத்தை செலவு செய்தால் அதற்கு அல்லாஹு தஆலா 40,000 திர்ஹங்களை, 40,000 தங்க வெள்ளிக்காசுகளை செலவு செய்தால் என்ன நன்மையோ அப்படிப்பட்ட நன்மையை அல்லாஹு தஆலா ஒரு அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்த ஒரு திர்ஹத்துக்கு தருகிறான். அதே நன்மையை ஹஜ்ஜிலே செலவு செய்தாலும் அல்லாஹு தஆலா தருகிறான். இதுவும் ஹாஜிகளுக்கு அல்லாஹு தஆலா தருகின்ற மிக பாக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. 6வது விஷயம் இன்ஃபகு உக்லிஃப அலைஹிம், ஒருவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி செலவு செய்கிறார். இன்றைக்கி இப்போ ஒரு காலம் இருந்துச்சு 20,000 30,000 இருந்தாலே ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடலாம். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் இருக்கணும். அதிகபட்சமாக 6 லட்சம் ரூபாய்க்கு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய டிக்கெட்டும் இன்றைக்கி இருக்குது. ஆக ஹஜ்ஜுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா, போனால் அந்த காசு சேர்த்து வச்ச காசு வீணாக போயிருமே நீங்கள் நினைக்காதீங்க. இன்ஃபகு உக்லிஃப அலைஹிம், எவர் ஒருவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி செலவு செய்கிறாரோ அந்த பொருள் கண்டிப்பாக திரும்ப அவர் கிடைத்துவிடும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் வல் ஹுஜ்ஜாஜு லா யஃப்தகிரு, அல்லாஹுக்காக வேண்டி இஸ்லாத்தினுடைய 5ஆம் கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றிய ஹாஜிமார்கள் எந்த காலத்திலும் அவர்கள் ஏழையாக மாட்டார்கள் என்ற ஒரு தகவலையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நமக்கெல்லாம் அந்த உத்தரவாதம் கிடையாது. ஆனால் அல்லாஹுக்காக வேண்டி ஹஜ்ஜை செஞ்சுட்டா அல்லாஹு தஆலா நமக்கு என்ன பாக்கியத்தை தர்றான்? லா யஃப்தகிரு, எக்காலமும் அவர்கள், என்னைக்கா நம்ம பார்த்துக்கிறோமா? ஹஜ்ஜுக்கு போன ஒரு ஹாஜி ஒரு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு, ஹஜ்ஜுக்கு போன ஒரு ஹாஜி ஒரு நேரம் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறாரு, அந்த விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஏன்னு கேட்டால் அல்லாஹ்வினுடைய ஒரு உறுதியாக, அல்லாஹ்வினுடைய ஒரு உறுதியாக இருக்கிறது. வல் ஹுஜ்ஜாஜு லா யஃப்தகிரு, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்தவர்கள் லா யஃப்தகிரு, எக்காலமும் அவர்கள் வறுமையில் இருக்க மாட்டார்கள் என்ற ஒரு தகவலையும் சொல்லப்படுகிறது. 7வது விஷயமாக அல் ஹாஜ்ஜு யஷ்ஃபஉ ஃபீ 400 மின் அஹ்லி பைத்திஹி, ஹஜ் செய்த ஒரு ஹாஜி தன்னுடைய குடும்பத்தில் நரகம் என்று விதிக்கப்பட்ட 400 நபர்களை நரகத்திலிருந்து அவர் விடுதலை பெற்று தருகிறார் என்ற ஒரு தகவலையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபில் 10 நபர்களை நரகத்திலிருந்து விடுதலை வாங்கி தர முடியும். ஆலிமாக குர்ஆனுடைய விளக்கத்தை கற்றுக்கொண்டு மார்க்கத்தினுடைய விளக்கங்களை கற்றுக்கொண்ட ஒரு ஆலிம் ஒரு 40 நபர்களை, நரகம் என்று விதிக்கப்பட்ட 40 நபர்களை அல்லாஹ்விடத்தை சிபாரிசு செய்து சொர்க்கத்திற்கு அவர் அழைத்து செல்ல முடியும். ஆனால் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் செய்த ஒரு ஹாஜி தன்னுடைய குடும்பத்திலே நரகம் என்று விதிக்கப்பட்ட 400 நபர்களை நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கிறார் என்று சொன்னால் இதை விட மிகப்பெரிய ஒரு நிஅமத்து ஒரு ஹாஜிக்கு அல்லாஹு தஆலா கொடுத்து விட முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 9வது விஷயம் இல்திமாசு துஆஇ சுன்னத்துன், அந்த ஹாஜிகளிடத்திலே ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது துஆ செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்வதும் ஒரு சுன்னத்தான விஷயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உம்ராவுக்கு செல்லும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தன்சானா மின் துஆயிக, உமர் அவர்களே உங்களுடைய துஆவிலே எந்த ஒரு காரணத்தை கொண்டும் என்னை நீங்கள் மறந்து விடாதீர்கள். வஅஷிக்னா ஃபி துஆயிக, உங்களுடைய துஆவோடு என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படையிலே ஹஜ் செல்லுகின்ற ஆஜிமார்களை நாம் சந்தித்து அவர்கள் நம்மளிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நாம் நினைக்காமல் நாம அவரிடத்தில் சென்று துஆவுக்காக வேண்டி நாம் பரிந்துரை செய்ய வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 10வது விஷயமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹஜ்ஜுக்கு செல்கின்ற ஹாஜிமார்களுக்கு அல்லாஹு மக்ஃபிர் லில் ஹாஜி வலிமன் இஸ்தக்ஃபர் லஹுல் ஹாஜு,
நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் செய்கிறாரோ அவருடைய பாவத்தை அல்லாஹ் நீ மன்னித்து விடு. அது மட்டுமல்லாமல் அந்த ஹாஜி யாருக்காக வேண்டியெல்லாம் துவா செய்கிறாரோ அவருடைய பாவத்தையும் நீ மன்னித்து விடு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, ஹஜ்ஜுக்கு செல்கின்ற ஹாஜிமாரிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவரை சந்தித்து முசாபஹா செய்து நம்முடைய பாவத்துக்கு மன்னிப்பை நீங்கள் கேளுங்கள் என்ற ஒரு விஷயத்தை நாம் கேட்க வேண்டும். அவர்கள் கேட்டால் கண்டிப்பாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்கிற விஷயத்தை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அந்த ஹஜ் இருக்கிறதே சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அங்கே ஆயிரக்கணக்கான அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் வந்து சங்கமாகுகின்ற ஒரு இடமாக இருக்கிறது. எனவே அந்த இடத்துக்கு நாம் செல்லும் பொழுது மிக ஒழுக்கமான முறையிலே மிக அழகான முறையில் நாம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் எவர் ஒருவர் ஹஜ் சென்று திரும்பி வந்து அங்கே அவர் பார்த்த நியாமத்துகளை மற்ற நண்பர்களோடு பகிர்ந்து கொள்கிறாரோ இதுவும் சாதாரணமான விஷயம் கிடையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாளை மறுமை நாளிலே ஹுத்பாத் துல்ஃபிகார் என்று சொல்கின்ற ஒரு கிதாபிலே எழுதப்படுகின்ற ஒரு விஷயம், நாளை மறுமை நாளிலே ஒரு மனிதனை கொண்டு வரப்படுகிறது. அந்த மனிதர் இந்த உலகத்திலே ஒரே ஒரு முறை ஹஜ் செய்தவர். ஆனால் அவருக்கு அல்லாஹு தஆலா 50 முறை ஹஜ் செய்த நன்மை அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுக்கிறார். அப்பொழுது அந்த மனிதர் கேட்கிறார், யா அல்லாஹ், நான் ஒரே ஒரு முறை தான் ஹஜ் செய்தேன், எதற்காக வேண்டி எனக்கு 50 முறை ஹஜ் செய்த பாக்கியத்தை நன்மையை நீ கொடுத்தாய் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா கூறுகிறான், நீ ஹஜ் செய்துவிட்டு திரும்பவும் தாயகம் சென்று உன்னுடைய நண்பர்களிடத்திலே உனக்கு பழக்கமான இடத்திலே நீ ஹஜ்ஜினுடைய அந்த பாக்கியங்களை சொல்லி அவர்களையும் ஆர்வமூட்டி அவர்களையும் நீ ஹஜ்ஜுக்கு வர வைத்தாயே, அப்படி உன்னுடைய பேச்சை கேட்டு 50 மனிதர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றார்கள், அந்த நன்மையும் உனக்கு சேர்த்து தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா வரக்கூடிய காலங்களிலே இந்த உடலை விட்டு நம்முடைய உயிர் பிரிவதற்கு முன்பதாக அந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தல் புரிய வேண்டும். அந்த காபாவினுடைய திரை சீலையை பிடித்து நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்டுவிட்டு இந்த உலகத்தை விட்டு நாம் மரணித்து செல்ல வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த புனிதமிகு அந்த ரவுலாவிற்கு சென்று நாயகம் அவர்களுக்கு சலாம் சொல்கின்ற அந்த ஜியாரத்துடைய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிய வேண்டும். எனவே இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கின்ற எல்லா உள்ளங்களுக்கும் எல்லா நேயர்களுக்கும் ஈது பெருநாள் ஈதுல் அல்ஹாவினுடைய நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்காக வேண்டி நீங்கள் தாங்கள் துஆ செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.